भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் உல்லாச பல்லவித பாரித சப்தலோகி निर्वाग कोरहित नेम कडाक्षलीला श्रीरंगहर्म्यदळ मंगलदीपरेखा श्रीरंगराज महिषी श्रियमाश्रयामः वाचायदेन्द्रमनसा वपुषा जयुष्मत् पादारविन्दयुगलं भजतां गुरूणां पूरादिनाद गुरुकेशमुखाद्यपुंसां तदानुचिन्तनपरशततं भवेयम् येरार्वैगासी விசாகத்தெனே தத்தை பாரோரறியா பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்தா மெய்யனழில் குருகை மகாதன் அவதரித்தனாள் சாட்சாத் ஸ்ரீயப்பதியார் சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்கேதிக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சார வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் சம்பிரதாய வர்த்தகராய் எழுந்துள்ளிருக்கக்கூடிய மேல்கோட்டை எதிகிரி நாராயண ராமானுஜ ஜீயசுவாமியுடைய திவ்ய கடாட்ச விசேஷத்தினாலேயும் திவ்ய ஆக்கியினாலேயும்
அதனுடைய சேர்ந்த நிர்வாகிகளுடைய பெரிய பேரன்பினாலும் பாகவதோத்தமர்களாக இதை கேட்டு அனுபவிக்கக்கூடிய பாகவதோத்தமர்களாக உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் திருவாய்மொழியிலே 8ஆம் 10 6ஆம் பதிகம் அடியேனுக்கு பிராப்தமாயிற்று. இந்த பதிகம் எல்லியும் காலையும் என்று தொடங்குகின்ற பதிகம். இந்த பதிகத்திலே ஆழ்வார் மிக அற்புதமான ஒரு அவதாரியை வைக்கிறார். நம்பிள்ளை அவதாரிகளே காட்டுகிறார். முதலிலே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலாக அமைகிறது இந்த பாசுரம். இந்த 10 பாசுரத்திலே அதிலே மாயக்கூத்தா வாமனா என்கிற 8ஆம் பதியம் 5ஆம் பாசுரத்தில் ஆழ்வார் தமக்கு ஓடின, அதாவது தம்முடைய விடாயை கூறியது போன்று எம்பெருமானுடைய விடாயையும் சொல்ல வேண்டாவோ என்று ஒரு கேள்வி பிறந்தது. அதாவது என்னன்னா, ஆழ்வார் தமக்கு ஓடின அந்த விடாயை பற்றி சொன்னார், எம்பெருமானுடைய விடாயை சொல்ல வேண்டாமோ என்று கேள்வி கேட்டுக்கொண்டு தமக்கு பதில் காட்டுகிறார் நம்பிள்ளை அவதாரிகளே. தமக்கு ஓடின விடாய் பேச்சுக்கு நிலமாகையாலே பேசினார். ஏதோ ஒரு அளவுக்கு பேச முடியும் என்று தன்னுடைய நிலைமையை தன்னுடைய விடாயை சொல்ல முடிந்தது ஆழ்வாராலே. ஆனால் எம்பெருமானுடைய விடாய் பேச்சுக்கு நிலம் அல்லாமையாலே பேசித்தில்லை. ஆகையினாலே அதை பேசுகிறார் என்பதும் அற்புதமாக அர்த்தம். உடனே எம்பெருமானுக்கு விடாய் மிக்கு இருக்கும், அடியார்கள் மேலே ஆழ்வார் மேலே அடியார்கள் மேலே விடாய் மிக்கு இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும் என்பதற்கு ஏதாவது பிரமாணம் உண்டா சுவாமி அப்படின்னு கேட்டோம் நம்பிள்ளை. அதற்கு பிராட்டி வார்த்தையாக ஜீவிதம் தாரைஷ்யாமி மாசம் தசரதாத்மஜ ஊர்தம் தாரைஷ்யாமி நஜீவியே சத்யேன அகம் பிரவீமிதே என்று சீதா பிராட்டி ஸ்ரீராமாயணத்திலே சொல்லுகின்ற அற்புதமான ஒரு கூற்று. ஸ்ரீராமன் கூற்றும் சிரம் ஜீவதி வைதேகி எதி மாதம் தரிஷ்யதி ந ஜீவேயம் கணமபி வினாதாம் அசிதேக்கணா. இது ராமபிரானுடைய வார்த்தை. இருவருடைய வார்த்தையும் கொஞ்சம் சற்று கவனித்து இறைவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை முதலான ஆச்சாரம் வியாக்கியானம் பண்றான். முதலிலே எம்பெருமானை பிரிந்து 1 மாதம் நான் தரித்திருப்பேன் என்கிறாள் சீதா பிராட்டி. ஆனால் ராம சக்கரவர்த்தி திருமகனானவன் அவளை விட்டு பிரிந்திருக்க க்ஷண நேரமும் முடியாது என்று இருவருடைய கூற்றையும் அடியார்களை விட்டு எம்பெருமான் க்ஷண நேரமும் விடாய்த்திருக்க மாட்டான் என்கிறது இந்த பாசுரத்தினாலே. அதாவது ஒரு க்ஷண நேரத்திற்கு மேல் உயிர் வாழேன் நான் என்று அன்றோ அத்தலையில் விடாயிருப்பது, எம்பெருமான் தலையில விடாயிருப்பது. மாயக்கூத்தா 8:5 இவருக்கு ஓடின விடாய்க்கு உதவ பெற்றிலோம் இன்னும் அதனாலே தபிக்கப்பட்டவனாய். ஆழ்வார் 8ஆம் 10 5ஆம் திருவைவிலே மாயக்கூத்தாலே தன்னுடைய விடாயை சொன்னார் அல்லவா. உடனே எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கணும், கவலைப்படாதீங்க ஆழ்வாரே என்று சாந்தப்படுத்தியிருக்கணுமா வேண்டாமா? சற்று பொறுமையாக இருக்கும், உமக்கு காலம் வரும், நேரம் வரும், நான் உன்னுடைய உண்மை மேலே அதிக மேலே விடாய்த்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாமோ? சொல்லவில்லை எம்பெருமான். அதற்காக அந்த விடாயை தாபத்தினாலே துபிக்கப்பட்டவனாய், ஆகுலத்தை துன்பத்தை உடையவனாய், பிற்பாடற்கு ததீதந்த பவந்தோமே த்ரீரேஷாகி மமாதுலஹ மமாதுலா யத்கீத்ருதைஹி அகம் விப்ரைஹி உபஸ்தேவை உபஸ்திதஹ. தண்டகாரண்யத்திலே ரிஷிகள் எல்லாம் ராட்சசர்களாலே தன்னுடைய அடிவை உடம்பிலே ஏற்பட்ட காயத்தை பெருமானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வந்து அவர் சக்கரவர்த்தி திருமணிடத்திலே வந்து தன்னுடைய முறையிட்டார்கள். ஏகிபஸ்ய சரீராணி, இந்த உடம்பிலே பட்டிருக்கக்கூடிய அரம்பு அதாவது ரத்தம் காயங்கள் காமிக்க வந்தவர்கள் கடைசியிலே எம்பெருமானுடைய திருமண்டலத்தை பார்த்தவுடனே மங்களானி பவந்து தான் சொல்ல வந்ததை மறந்தார்கள் என்று அது ஒரு அனுபவம். அதற்கு மேலே இப்போ அது இருக்க வேண்டியிருக்க உங்களுடைய அதாவது தண்டகாரண்ய ரிஷியினர் வருகையில் நான் மிக்க நாணமடைந்தேன் என்கிறபடியே நானினான் பெறுவான். ஐயோ, நீங்கள் இருக்கிற இடம் தேடி அல்லவா நான் வர வேண்டும், ஆனால் உங்களை 4 அடி இட்டு இங்கு வரும்படியாக பண்ணிவிட்டேனே என்று
எம்பெருமான் தன்னுடைய வார்த்தை தன்னுடைய நாணினான். அப்படி இன்னொரு கேள்வி கேட்டோம். அப்படி விடாய் கொண்டவரை பூர்ணமாக அனுபவிப்பியாதே திருக்கடித்தானத்திலே நிற்பதற்கு காரணம் என்ன? அந்த ஆழ்வார் கேட்டார், தவிக்கப்பட்டார், துன்பப்பட்டார். தேவரீருக்கும் அடியார்கள் மேலே அளவடந்த பிரியம். அப்படி இருக்க திருக்கடித்தானத்திலே வந்து உரை கொள்வானேன் என்று கேட்க, இனி நாம் கடுக விரைவாய் முகங்காட்டில் பிரீத்தியாலே உடைகுலைப்படுகை. என்ன அழகான ஒரு வார்த்தை! உடைகுலைப்படுகை என்றால் சிதிலமாக சிதிலமாயிடுவார் ஆழ்வார். ஆகினாலே பிரீதியை பொறிப்பித்து உளராக்கி பரிமாற வேண்டும் என்று 3 காரணங்களால். அதாவது முதலிலே எம்பெருமான் ஏன் வரல அப்படின்னா, முதலிலே ஆழ்வாரை என்ன பண்ணணும்? பொறுப்பித்து முதல்ல சமாதானம் பண்ணணுத்துக்காக. அதுக்கு அடுத்தபடியாக உளராக்கி அவர் எம்பெருமானுடைய சேவையை பெற்றால் அல்லது தரித்திருக்க மாட்டார். ஆகையினாலே உளராக்கி 3வதாக பரிமாற வேண்டும் என்று திருக்கணித்தானத்திலே வந்து நின்றார். 2 உதாரணங்கள். 14 ஆண்டு பிரிவாலே நொந்த ஸ்ரீ பரதாழ்வார் தரிப்பித்து முகங்காட்டுகைக்காக திருவடியை போகவிட்டான் அல்லவா? 14 ஆண்டுகள் வர திரும்பி வரவில்லை. ஆனால் அக்னிஸ்நானம் செய்வேன் என்று பரதன் இருக்க, அவனை சமர்ப்பிப்பதற்காக சாத்திப்பதற்காக பொறுப்பிப்பதற்காக திருவடியை அனுப்பி அவனை பொறுப்பித்தான் அல்லவா? அதுபோல பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் இருந்தார் போலேயும். பரத்வாஜ ஆசிரமத்தில் எதுக்கு இருந்தான்? அந்த அனுமானை போக்கினான், அனுப்பி வைத்தான் பரதனை பொறுப்பித்துக் கொள்வதற்காக. அதற்கு மேலே பாண்டவர்களுக்காக தூது போகிற போது அன்பினால் பாசப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ விதுராழ்வான் முதல்வர்கள் பிரீத்தியை குறைத்து முகங்காட்டுகைக்காக அவர்கள் கண்ணபெருமானுடைய சேவிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த தபித்த ஸ்ரீ விதுராழ்வானுக்கு சமர்ப்பித்தான். உபலவ்யாதிக இகூத்தः உபாயோ ஜனார்தனः உபிஸ்தே நிவாசதி பிராதகாயேஷ்யதி என்று பாரதத்திலே குசலத்திலே தங்கியுள்ளான். அவன் காலையில் இங்கு வருவான் என்கிறபடியே குசலத்திலே விட்டு கொண்டிருந்த இற்றை நாள் அஸ்தினாபுரத்திற்கு எழுதினார் போலேயும் நான் இங்கே தங்கியிருக்கேன்னு முதல்ல செய்தி சொல்லி அனுப்பிச்சுட்டான் விதுரனுக்கு. அதை பொறிப்பிற்காக அனுப்பிச்சுட்டான், செய்தி அனுப்பிச்சிட்டான். அடுத்தபடியாக அந்த இடத்திலே தங்கியிருந்து மறுநாள் காத்தாலே உங்களை சந்திக்கிறேன் என்று இவனை தரிக்க பண்ணுவதற்காக எம்பெருமான் செய்தார் போல தம்மோடைய கலவியிலே நோக்குள்ளவனான எம்பெருமான் தம்முடைய பிரீதியை பொறிப்பித்து தம்மோடைய கலக்கைக்காக திருக்கடித்தானத்திலே எழுந்தருளினான் ஆயிற்று. தம்பக்கல் செய்கிற வியாமோகத்தை நினைத்து இனியராய் ஆழ்வார் பார்த்தார். ஆக நம்மை பொறுப்பிப்பதற்காக வருகிறான் எம்பெருமான் என்று நினைத்து இனியராய் அதனை பேசி அனுபவிக்கிறார் இத்திருவாய் மொழியில். அதாவது 9, 8, 10, 6 பதிகத்திலே எல்லியும் காலையும். இந்த எல்லியும் காலை பின்னாடி அனுபவிக்கலாம். அங்கே நாளை வதுவை என்று திருமொழி பாசுரம் அருளை செய்வர். நாளை வதுவை அதாவது இன்று வதுவை எண்ணாமல் நாளை வதுவை என்றது பிரீதி அடங்குவதற்காக. இன்னைக்கே கல்யாணம்னு சொல்லாமல் நாளை வதுவை என்றால் கல்யாணம். சீதா பிராட்டியோடு கல்யாணம் செய்து கொள்வதற்கு நாளை வதுவை மனமென்று நாளிட்டு. ஏனென்றால் முதல் நாள் இவளை சமைப்பவர்களை பொறுப்பிப்பதற்காக இன்று சொல்லாமல் நாளை என்று சொன்னார். அதற்கு மேலே ஒரு கேள்வி கேட்டு வந்தோம். மேல் திருவாய்மொழியிலும் மாய கூத்தார் 8, 10, 5 பதிகத்திலும் குண அனுசந்தானமே இருக்க அங்கே துக்கமும் இங்கே 8, 6 எல்லியும் பிரீத்தியும் ஆவான் கேள்வி கேட்டுட்டோம். ஆழ்வார நம்பிள்ளைய என்ன கேட்டுட்டோம்? அங்கே மயக்கூத்தாவாமனாலே துக்கத்தையும் இங்கே பிரீத்தியையும் ஆவான் என்ற என்ன மேல் திருவாய்மொழியில் துக்கத்துக்கு காரணமாக நினைவுதானே இப்போது உஜ்ஜீவனமாம்படி செய்தான். அந்த துக்கத்தை போக்கினான் என்று அதாவது பொறுப்பித்தான் என்கிறது இப்படி இதிலே முக்கியமான ஒரு விஷயம்.
ஆழ்வார் திவிதேச எம்பெருமான்களை அனுபவிக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திவிதேச அனுபவத்தை ஆச்சாரியத்திலே அழிவனார் பெருமாள் நாயனர் மிக அற்புதமாக காட்டுகிறார். அதாவது ஆச்சாரியத்திலே அழிவனார் பெருமாள் அருளி செய்த ஆச்சாரியத்திலே 3ஆம் பிரகரணத்திலே 175வது வாக்கியமாக சாத்திய கிருதிஸ்தனாயம் சாதனம் சாதனம் ஒரு கடுக்கும் கிருதஜதா கந்தம் தாயப்பதியில திருக்கடித்தானம் என் நகரும் தனதாயப்பதியே. அந்த பாசுரத்தில் திருக்கடித்தானும் நகரும் தனதாயப்பதியே. கிருதஜதை என்ற குணம், அதாவது கிருதஜதை என்றால் செய்நன்றி அறிதல். செயலன்றி ஒருவர் செய்த உபகாரத்திற்கு மறுகாரியம் செய்தல், அதற்கு கிருதஜதை என்று குணம். கிருதஜதா கந்தம் செய்நன்றி அறிதலாகிற வாசனை. அதாவது இந்த இடத்துல 2 வார்த்தை காட்டுறார். சாத்தியம் சாதனம் என்று. ஒரு சாதனம் என்றால் உபகரணம் என்று அர்த்தம், கருவின்னு அர்த்தம். ஒரு பொருளை அடைவதற்கு காரணமாக எது இருக்கிறதோ அதற்கு பெயர் சாதனம் என்று பெயர். அந்த பொருளை அடைய வேண்டிய பொருள் சாத்தியம் என்று பெயர். இப்போ சாதன சாத்தியம் ரெண்டுத்தையும் இந்த வாக்கியத்திலே காட்டுகிறார் நாயனார். அப்படின்னா என்ன? ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை பெற, ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே புக, ஆழ்வாருடைய தாபத்தை தீர்க்க எதுக்கு பண்ணா? அதை சாதனமாக ஆக்கினான். எதை? திருக்கடித்தானத்திலே வந்து உரைகின்ற சாதனமாக ஆக்கினான். திருக்கடித்தானத்துறையில இருக்கக்கூடிய பெருமான் அதற்காக அங்கே எழுந்தொழினான். எதற்காக? சாத்தியமாகிற நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தை பெற. அப்ப சாதன சாத்தியம் இந்த இரண்டுமே எம்பெருமானுடைய ஆழ்வாரை பெறுபவதும் அதற்கு காரணமாக உபகரணமாக திருக்கடித்தானம் என்கிற திவிதேசம் எழுந்தொழிக்குள்ள சாதனத்தை மேற்கொண்ட எம்பெருமான். அப்ப சாதனத்தை மேற்கொண்ட சாதனம் என்றால் இது திருக்கடித்தானத்திலே வசிப்பது. அதுக்கு அது எதை பெற வேணும்? ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே. அதற்காக திருக்கடித்தானத்திலே வந்து நின்றருளினான் என்பது இந்த பதிகத்தினுடைய அவதாரி. முதல் பாசுரம். எல்லையம் காலையம் தன்னை நினைந்தழார் நல்லவருள்கள் நமக்க தந்தருள் செய்வான் அல்லியன் தன்னல் துழாய் முடி அப்பனூர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே. இந்த பாசுரத்திற்கு அவதாரியை வைக்கிறார் நம்பிள்ளை. என்னுடைய துன்பத்தை தீர்த்தருளுவான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளிருக்கிற ஊர் அவன் ஊர் திருக்கடித்தானம் என்கிறார். இது எந்த பாசுரத்தை வைத்து இந்த அவதாரியை கடாட்சித்த அவதாரியை என்றால், நமக்கே தந்தருள் செய்வான் அப்பன் ஊர் திருக்கடித்தானம் என்பதை கொண்டு இந்த பாசுரத்திற்கு அவதாரியை வைக்கிறார். அதாவது என்னுடைய துன்பத்தை தீர்த்தருளுவான். அவன் யார் என்றால் அவன் திருக்கடித்தானத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான். அதுக்கு இந்த பாசுரத்தினுடைய சாரம், இரவும் பகலும் தன்னையே நினைந்து வாழும்படியாக சிறந்த திருவருளை நமக்கே கொடுத்து கிருபை செய்கின்றவனை, அல்லியை உடைய அழகு பொருந்திய குளிர்ந்த திருத்துழாய் மாலையை தரித்து என் தந்தையான எழுந்தருளிக்கக்கூடிய நகரம். அப்பன் வந்திருக்கிறார் தந்தை. தந்தை என்றால் அப்பன் என்றால் உபகாரகன் என்று அர்த்தம். அதற்கு மேலே கைங்கரிய செல்வத்தை உடைய வைஷ்ணவர்கள் வர்த்திக்கின்ற திருக்கடித்தானம் என்னும் திவ்ய தேசம், வசிக்கின்ற திவ்ய தேசம் என்று திருக்கடித்தானம். நினைந்தமுடி அருள் செய்வானாகிய அப்பன், அப்பன் ஊர் திருக்கடித்தான். நினைந்தழ அருள் செய்வானாகிய அப்பன், அவன் எழுந்திருக்கிற அப்பன் ஊர் திருக்கடித்தானம் என்க என்று பத அன்வயம் காட்டுகிறார். அதற்கு மேலே எல்லியும் காலையும் தன்னை நினைந்தழா. எல்லியும் காலையும் இந்த வாக்கியத்தை நன்னா பார்த்துக்கணும். இந்த பதம் எழுதுகிறார்கள். பகல் இரவு என்னும் வேறுபாடு இன்னிக்கு. எல்லியும் பகலும் தன்னை நினைந்த எல்லியும் காலையும். இதே ஆழ்வார் திருவரங்கத்தை எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது கங்குலும் பகலும், அதற்கு மேலே திருக்கண்ணபுரத்தின் பெருமானை அனுபவிக்கும் பொழுது காலை மாலை
சுவாமி மணவாளமானில் திருவாய்மொழி நூத்தந்தாதி ஆரம்பிக்கும் பொழுது தனியன் அல்லம் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு. அதற்கு மேலே பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்று ஆண்டாள் சிற்றம் சிறுகாலே என்றும் ஆழ்வார் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதொரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே என்று இந்த காலத்தினுடைய வரிசைக்காக இங்கே எடுக்கிறார் ஆழ்வார். அதற்கு மேலே இப்போ எல்லா காலத்திலும் உபகாரகனாக தன்னை நினைந்து உஜ்ஜீவிக்கும்படி உடனே ஒரு கேள்வி கேட்டோம். நம்பிள்ளையே அருளுக்கு நன்மையாவது, அருள் என்றாலே நன்மை, அந்த அருளுக்கு நன்மை வேற சொல்ல, அருள் பெற்ற நாதமுனி முதலா என்று உபதேசத்தோனை கற்றோம். அதுபோல அருளுக்கு நன்மையாவதன் என்று கேட்டு பதில் சொல்கிறார் நண்பிள்ளை. என் குற்றத்தையாதல் தன்னுடைய முற்றறிவினாலும் தன்மே பேராக பண்ணின அருள். தன் பேராக பண்ணி, ஏதாவது ஆழ்வாருக்கு அருள் புரிவது தனக்கு பேராக கொண்டால் அதனாலே தன் பேராக பண்ணின அருள். இன்னொரு கேள்வி கேட்டுட்டோம். தன்னை பேராக தன் பேராக நினைப்பது ஆழ்வாருக்கு கிருபை பண்ணுவது, ஆழ்வாரை சாத்மிக்க பண்ணுவது, அங்கே திருக்கடித்தானத்தில் எழுந்தருள்வது எதற்காக அப்படின்னா தன் பேராக நினைப்பதன். அப்படி மாயக்கூத்தா 8:5 என்ற பதிகத்தில் விடாய்க்கு அருளினான் என்று இருக்கின்றீர், விடாய்க்கு அருளினான் என்று இருக்கின்றீர். நமக்கே தந்தருள் செய்வான். நமக்கே அந்த ஏவகாரம் அவதாரணத்தாலே பலரடியார் முன்பாளிய பாம்பனையான் வார்த்தை என்னே திருவாய்மொழி 7ஆம் 10 10ஆம் பதிகத்தில் 5ஆம் பாசுரத்திலே என்கிறபடியே நித்யசூரிகளும் தாம் பெற்ற பேரு பெற்றிலர் என்றாயிற்று நினைத்திருப்பது. நித்யசூரிகள் கூட இந்த பேரை பெறவில்லை, நான் பெற்றேன் ஏனால் நமக்கே அந்த ஏவகாரத்தினாலே எவ்வளவு அர்த்தத்தை காட்டுகிறார், நினைத்திருப்பது. அதற்கு மேலே அல்லையான் தன்னந்தொழாய் முடி மேல் திருவாய்மொழியிலே மாயக்கூத்தாவில் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே அப்பப்போ அந்தந்த முற்பதிகத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை சேர்த்து அருளி இந்த பதிகத்திற்கும் இந்த பாசுரத்திற்கும் ஒரு தொடர்பு எடுத்துகின்றது. அந்த சைலி, அந்த பாணி இருக்கிறதே, அது அபூர்வம் 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 ஆனந்தம். மாயக்கூத்தா என்கிற பாசுரத்திலே துழாய் பூந்த மொய்போந்தாமன் தந்துழாய் என்று இவர் ஆசைப்பட்டபடியே காட்டி கொடுத்தான். ஊர் இப்படி உபகாரனானவன் வாசம் செய்கையாலே நமக்கு அடையத்தக்க பூமி திருக்கடித்தானம் என்கிறார். செல்வர்கள் வாழும் கவனிக்கணும். செல்வர்கள் வாழும் என்றால் நிகழ்காலத்தை சொல்லுகிறார் ஆழ்வார். நிகழ்காலம் என்றால் செல்வர்கள் வாழ்ந்தான் சொல்லியிருக்கலாம், அல்ல செல்வர்கள் வாழப் போகின்ற என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் செல்வர்கள் வாழும், அப்பொழுது நிகழ்காலத்தை சொல்லுவதை எதனாலே அப்படின்னா மாயக்கூத்தனும் எல்லையும் காரையுமாக வேண்டாமலே, இவர்கள் வேண்டாதபடியே அனுபவத்தோடே காலம் கழிக்கின்றவர்கள். அதாவது பகல் இரவு என்று ஆழ்வார் கீழ்பாசுரத்திலே சொன்னாலும் அதுபோல என்று வேண்டாதபடி அப்படி அனுபவத்தோடே காலம் கழிக்கின்றவர்கள். சரி, கேள்வி கேட்டுட்டோம். அனுபவம் செல்வமாகுமா? ஏதாவது அனுபவம்னா அது அனுபவத்தோடு அது ஒரு செல்வமாகுமா என்று கேட்டுக்கொண்டு சர்வ பிரியகரத்தஸ்ய ராமஸ்யாமி சரீரதா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ பஹி பிராணைவாபரஹ என்பது ஸ்ரீராமாயண ஸ்லோகம். அதாவது வைஷ்ணவ ஸ்ரீயோடும் கூடின இளைய பெருமாள் அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு சரீரம் முதலான கரணங்களினாலேயும் இட்டங்களையெல்லாம் பண்ணுகிறவராயும் வெளியில் சஞ்சரிக்கக்கூடிய வேறு ஒரு பிராணன் போலும் இருக்க நின்றான் என்கிறபடியே இருப்பார் சிலர். அதாவது இவ்விடத்திலே லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணனோ அந்த கைங்கரியத்துக்காக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அந்த கைங்கரியத்த செல்வத்தை உடையவன். இதைத்தான் சுவாமி அந்த இடத்துல திருப்பாவையில வியாக்கியானத்தில் செல்வ சிறுமீர்கள் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை உடைய சிறுமீர்கள். இதைத்தான் அதை தவிர பதுநாகவர ஸ்ரீமான் என்றும் பதுநாகவர ஸ்ரீமான் என்று
முதலே படியில இருக்கக்கூடிய கஜேந்திர ஆழ்வானை செல்வம் செல்வம் மிக்கவன் என்கிறார் மது நாகவர ஸ்ரீமான். அதற்கு மேல அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் விபீஷணனின் ஆகாசத்தில் இருக்கிற விபீஷனுக்கு அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்றும் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா என்றும் இளபெருமாளை சொல்லுவதனால இப்படிப்பட்டவர்கள் நிகழ்காலத்திலேயும் திருக்கடித்தான தெம்பெருமானை அனுபவிக்கும்படியாக பாக்கியம் பெற்றோர் அதை செல்வமாக காட்டினோம். செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானம் இதை ரெண்டு விசேஷமா பிரிக்கிறார். செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானம் இது ஊருக்கு விசேஷம். அதற்கு மேலே அருள் செய்வானாகிய அப்பனுடைய ஊராகும். அப்பனுடைய ஊரா இது இப்போ எம்பெருமானுக்கு விசேஷம். ஒரே வாக்கியத்தில் எம்பெருமானுக்கும் விசேஷம், திருக்கடித்தானத்துக்கும் விசேஷம். அல்லது அருள் செய்வானாகிய அவனுடையதாய், யாரு? எம்பெருமானுடையதாய் செல்வர்கள் வாழும் ஊர் திருக்கடித்தானம். இது எம்பெருமான் அவன் அருள் செய்வானாகிய அப்பனுடைய ஊர். இது திருக்கடித்தான் எம்பெருமானுக்கு விசேஷம். அதற்கு மேலே செல்வர்கள் வாழும் ஊர் திருக்கடித்தானம் ஊரில் உள்ளார்க்கு விசேஷம். அல்லது எப்படி அன்வயிக்கணும் காட்டார். தன்னந்துழாய் முடியப்பன் எல்லியும் காலையும் தன்னை நினைந்தழார் நல்லவருள்கள் மமைக்கே அருள் செய்வான் அவன் ஊர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே என்று இது அன்வய விதிரேகங்களால் இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று ஆச்சாரியர் காட்டுகிறார். பெரிய நம்பிள்ளை முதலான ஆச்சாரம். இரண்டாம் பாசுரம். திருக்கடித்தானமும் என்னுடை சிந்தயம் ஒரு கடுத்துள்ள உரையும் பிரான் கண்டீர் சிறு கடுத்தன்னு திகைத்தாரக்கரை உருக்கடான் பாடி பொழிந்த ஒருவனே. இந்த பாசுரத்தினுடைய அவதாரியை காட்டுகின்ற நம்பிள்ளை இந்த பாசுரம் முழுவதையும் கடாட்சித்து அர்த்தம் காட்டுகிறார் நம்பிள்ளை. அதாவது என் பக்கல் வருகைக்குள்ள தடைகளையும் என் பக்கல் வருவதற்குள்ள தடைகளில் தானே போக்கிக் கொண்டான். என்னை அடைவதற்கு என்னை பெறுவதற்கு என்னென்ன தடைகள் வருமோ அத்தனை தடைகளில் தானே போக்கி திருக்கடித்தானத்திலும் என் மனத்திலும் ஒக்க காதல் கொண்டு உள்ளே வசிக்கிறான். இப்ப திருக்கடித்தானத்திலே வசிப்பது என்னை பெருகை, அதற்கு மேலே என்னுடைய மனத்திலேயும் வருகைக்காக திருக்கடித்தானத்திலே நின்றான் என்று ஒக்க காதல் கொண்டு உள்ளே வசிக்கிறான். அதுக்கு மேலே சாரி இந்த பாசுரத்தினுடைய சார் அக்காலத்திலே போரிலே சீற்றம் கொண்டு அறிவுமயங்கிய ராவணன் முதலான அரக்கர்களுடைய உருவங்கள் அழியும்படியாக அம்பு மழையை பொழிந்த ஒருவன் திருக்கடித்தானத்தையும் என்னுடைய மனத்தினையும் ஒன்றாக நினைத்து உள்ளே வசிக்கின்ற பிரான் ஆவான். ஒருவன் உரையும் பிரான் என்க உள்ளே வசிக்கின்ற பிரான் ஆவான். ஒருவன் உரையும் பிரான் என்கிறார், என் நெஞ்சத்துக்குள்ளேயும் உரைகிறான் என்று காட்டி காட்டுறார். அதாவது ஒருவனாக அடுத்து ஒரு கடுத்து, அதாவது ஒரு கடுத்து செருக்கடுத்து ரெண்டு வார்த்தை போடுறோம். ஒருங்க அடுத்து அப்படின்னா ஒரு கடுத்து சேர்ந்து ஒன்றி ஒன்றுதல் அப்பியம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. லயம் அப்பியம் சேர்தல் என்றெல்லாம் சொல்லிட்டு செரு கடுத்து செருவிலே கருத்து ஒரு கடுத்து ஒருங்க அடுத்து என்றது ஒக்க நினைக்கை. திருக்கடித்தானத்தையும் என் மனத்தையும் ஒக்க விரும்பி உள்ளே உரையும் பெறான், என் மனத்துக்குள்ளே நித்தியவாசம் பண்ணுகிறான். கேள்வி கேட்டுட்டோம். விரோதி செய்தது என் என்னில் அது அரக்கர்கள் பட்ட பாட்டினை பட்டது. என்னுடைய விரோதிகள் எல்லாம் தானே அழித்து கொண்டு வந்து நின்றான் அல்லவா. அந்த அரக்கர்கள் பட்ட பாட்டை எல்லாம் இந்த எது பட்டது? அவ விரோதி போயிற்று என்று சொல்லி அது அரக்கர்கள் பட்ட பாட்டினை பட்டது என்கிறார். செருக்கடுத்து போரிலே கண்டூதி, ஒரு அழகான தமிழ் வார்த்தை கண்டூதி, தீனவி, அதாவது ஆசை. ஆசை எடுத்து அன்று அப்பியேவம்
நனமேயத்து கஷ்டதித் ஏஷமே சகஜதோஷாத் ஸ்வபாவஹ துரதிக்ரமம். நான் ஒருவனையும் வணங்கேன் என்று இருந்த ராவணன் என்று இருந்த அன்று. அதற்கு மேலே ராவணன் திகைத்த அறக்கரை சக்கரவர்த்தி திருமகனை வெல்லலாம் என்று நினைத்த மதிகேடரான ராட்சதர்களை உருக்கடா சின்னம் பில்லம் சரை தக்தம் பத்பிரபக்னம் சத்ரபீடிதம் பலம் பிராமேண தத்ருஷ்டு நராமம் சீககாரிணம். ராட்சத சஞ்சத்தை ஸ்ரீராமன் எப்படி அனுபவிக்கிறார் வால்மீகி? அறுக்கப்பட்டதாகவும் அந்த சேனைகளை எல்லாம் அறுக்கப்பட்டதாகவும் பிளக்கப்பட்டதாகவும் பானங்களால் கொளுத்தப்பட்டதாகவும் பானங்களால் முறியடிக்கப்பட்டதாகவும் கத்தி முதலான ஆயுதங்களால் வெட்டுண்டதாகவும் இப்படி பார்த்தார்கள். யாரு? அந்த ராவண கும்பல். வெகு சீக்கிரம் இவ்வாறு செய்கிற ஸ்ரீராமனை பார்க்க இவ்வளவு காரியம் யார் பண்றார் அப்படின்னா அந்த ராமனை பார்க்கவில்லை, அவருடைய ஆயுதங்களே பார்த்து விடுகின்றன. ஆயுதங்களை கண்டார்கள், அந்த அந்த துக்கத்தை அனுபவித்தார்கள். ஆனால் ராமனை காணவில்லை. ஏனால் அவ்வளவு துல்லியமாக அவ்வளவு வேகமாக அவர்களை கொன்றார் அன்று. வெகு சீக்கிரம் இவ்விதம் செய்கிற ராமனை பார்க்கவில்லை. வாழி பொழிந்தான் ததோராமோ மகாதேஜா தனுராதய வீரியவான் திருட்வா ராட்சசைன்யம் தத் சரவருஷம் வவர்ஷகான். தது அந்த பெருமானுடைய சரவருஷம் ஆழிமழை சரமழை போல் ஆண்டாள் திருப்பவர கடவுளா சரவருஷம் ஆழிமழை கண்ணா வாசனத்தில் சரமழை போல். அந்த சரவருஷம்னா அம்பு மழைதான், அம்பு மழையாக பொதுவாக சொன்னால். அப்படி பிறகு மகாபராக்கிரமுடைய ராமர் ராவணனால் செய்யப்பட்ட வருணத்தை உடையதாயிருக்கிற வானரசேற்றரான அனுமாரை பார்த்து கோபத்திற்கு அதீனமாயிருப்பதை அடைந்தார். அம்பு மழையை பொழிந்தார் அன்றோ. ஒருவன் யகவீரனானவன் கம்பன் அழகாக காட்டுறான் ராமாயணத்தில். கூட்டு ஒருவரையும் வேண்டா கொத்தவன். ராமபிரானுக்கு கூட்டு வேற யாராலும் வேண்டாம். அவனுக்கு உதவி பண்றதுக்கோ அம்பழை பொழியறதுக்கோ வேற ஒத்தனையும் உதவி வேண்டாம். இருந்தாலும் சுக்ரீவனை நட்பு கொண்டான், வானர வீரன் நட்பு கொண்டான், அவருடைய விவகாரத்தை பெற்றான். ஆனால் தனி ஒருவனாகவே கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவன் என்று கம்பநாட்டு ஆழ்வான் காட்டுகிறான். ஆக இரண்டாம் பாசுரத்திலே ஆழ்வாரை பெறுவதற்காக திருக்கடித்தானத்திலே வந்து நின்றான் என்று இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். ஒருவை கரந்து உள்ளம் தோரம் தித்தேப்பான் திருவமர் மார்பன் திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிரானே. இந்த மூன்றாம் பாசுரத்திலே பின்வருகின்ற திருவோமார்வன் திருக்கடித்தானத்தை மறிவுரைகின்ற மாயப்பிரானே என்கிற பதங்களை கடாட்சித்து அவதாரியை அருளுகிறார் நம்பிள்ளை. பிராட்டியோடு கூட திருக்கடித்தானத்திலே நித்தியவாசம் செய்கிற ஆச்சரியத்தை உடையனான உபகாரகனை நினைக்கும் தோறும் இனியனாகின்றேன் என்கிறார். இனியன் ஆகின்றேன் என்று இவரும் இனியன் ஆகின்றான் என்று எம்பெருமானையும் சொல்லுவதாக இரண்டு அர்த்தங்கள் காட்டப்படுகிறது இந்த பாசுரத்திலே. இந்த பாசுரத்தினுடைய சாரம் ஒருவர் என்னும்படியாகவும் இருவர் என்னும்படியாகவும் ஒரு மூவர் என்னும்படியாகவும் நின்று சாரிகை சாரிகை என்றால் அழகான தமிழ் வட்டமாய் ஓடுகை. இங்கிருந்து ஆரம்பித்து அப்படி வட்டமா ஓடுதலுக்கு சாரிகைன்னு வேண்டும். இதிலேருந்து வந்ததுதான் இந்த ஆங்கிலத்திலே சர்க்கிள்ங்கிற வார்த்தை வரலாம். சாரிகை நின்றும் வந்த வேகத்தாலே கண்களால் காண முடியாதவாறு நின்றும் உருக்கடா வாழி பொழிந்த ஒருவர் என்றும் திரு அமர்ந்த மார்பன் என்னும் திருக்கடித்தானத்தை மருவி எழுந்தொழியிருக்கின்றவனுமான என் மாயப்பிரான் அவனை நினைக்கும் தோறும் இனியனாக்குகின்றான் என்றவாறு கரந்து என்றும் எச்சத்தை விகுதியை மேல் பவாசுரத்தில் உள்ள
பொழிந்தார் என்றும் விகுதியோடு கூட்டி அனுபவிக்க வேண்டும். அதாவது கரந்து பொழிந்த ஒருவன் திருவரு மார்பன் அவள் திருக்கடித்தாரத்தை மறியுரைகின்ற மயப்பிரான் ஆவான். அவன் உள்ளும் தோறும் தித்திப்பான் என்க. ஒருவர் இருவரோர் மூவன் உருவு கறந்து மேல் பாசுரத்தில் இரண்டாம் பாசுரத்திலே சரவருஷம் பவர்ஷா, அதாவது அன்பு மழை பொழிந்தால் என்று கீழ்ப்பாசுரத்தில் அனுபவித்தோம் அல்லவா? அதுபோல இப்பாசுரத்தில் வாடி என்றால் வில் எப்படி பொழிந்தான் ஆண்டாளம்மா திருப்பாவையில காட்டலாம் இல்லையா? கரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஆண்டாள் காட்டுவது போல அந்த வாடி மழை, அதாவது சரவருஷை எப்படி பொழிந்தது என்கிற ஒருவராய் தோன்றி, இது ராவணனுக்கும் ராமபிரானுடைய அந்த வில் அம்பு உடைகின்ற அந்த சைலியை, அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் நம்பிள்ளை. வாடி பொழிந்தபடி எங்கனே என்கிற கேள்விக்கு பதில் காட்டுகிறார். ஒருவராய் தோன்றி, இருவராய் தோன்றி, பின் மூவராய் தோன்றி, அப்படி சுத்தல்ல சாரியா சுத்தரானு சுத்தி வாடி பொழிந்தான் அல்லவா ராமபிரான். அது எப்படி இருந்தான்? திடீர்னு பார்த்தா ஒருத்தன் பொழியிற மாதிரி இருந்தான், திடீர்னு பார்த்தா 2 பேர் பொழியிற மாதிரி இருந்தான், இன்னொரு சமயம் பார்த்தால் 3 பேர் பொழியிற மாதிரி இருந்தான். இப்படி பின் கண்ணாலே காண முடியாதபடி, அவன் கண்ணுக்கு காண முடியாதபடி சாரிகையாக வட்டமாய் ஒடுகை வந்து ஒருவர் இருவரோர் மூவர் அடைந்து செருக்கடுத்தன்ன திகைத்த அறக்கரை உருக்கடா வழிமொழிந்த ஒருவன் மூலவரம், அதாவது ராவணனுடைய மூலவரம் என்று சொல்லப்படுகிற அந்த வரம் சாம்படி அருளுகின்ற அன்று, அதாவது முன்னாடி ஒருவனாய் தோன்றி சாரிகையில் வேகம் மிக 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 அந்த வட்டமாய் ஓடுவதிலே மிக வேகமாக இருவரும் மூவருமாய் தோன்றி வேகம் மிக்கவாறே இந்திரியங்களுக்கு சம்யோகத்துக்கு இடம் கண்களாலே காண முடியாதபடி இருப்பையாலே ரூபகிரகணம் அரிதாய் உருக்கட வழிமொழிந்த ஒருவன் இது 24,000 படி வார்த்தைகளை காட்டுகின்ற வியாக்கியானம். கம்பராமாயணத்திலே மூலபர வரைப்படலத்திலே 115ஆம் பாசுரம் பாடல் தொடங்கி 119ஆம் பாடல் வரைக்கும் 209ஆம் பாடல் தொடங்கி 228ஆம் முடிய பாசுரங்களை ஈண்டு அனுபவிக்கிறார். மிக விஸ்தாரமாக போவதால் அதை சுருக்கி காட்டுகிறார். திருக்கடித்தாரம் என்னுடைய சிந்தையும் ஒரு கடத்துள்ள உரையும் பிரான் என்று 3ஆம் பாசுரத்தோடு கூட்டுக. அதாவது அவர் மார்பன். இவள் யாரு? மார்பில இருக்கக்கூடிய பெருவிராட்டியார் யாரு? பாபானம் வா சுபானம் வா வதாகானம் பிரபங்கமான் காரியம் கரணமாரியேன நகச்சின்னாபராத்யதி என்று பிராட்டியாருடைய சரம ஸ்லோகம். அதிலே தனி ஸ்லோகமாக ஓ திருவடியே உன் அபிப்பிராயத்தை என்ன கேட்டான் அனுமான். ராவணவதம் முடிந்தது. அனுமான் போனான், சீதா பிராட்டியை சேவித்தான். இந்த ராட்சதரை ஓங்கி அறையவானும் என் கை பரபரா என்று இருக்கிறது, ஓங்கி அறையவானம் என்று கேட்டான். அப்பொழுது சொன்னாள் சீதா பிராட்டி, பாபானாம் வா சுபானாம் வா, உலகத்திலே குற்றம் பண்ணாதவர்கள் யார்? எல்லாரும் குற்றம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்ன விராட்டியம். அதாவது அனுமானே உன் அபிப்பிராயத்தால் பாவமுடையவர்கள், என் அபிப்பிராயத்தால் புத்தி உடையவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லத்தக்கவர்களாக இருக்கிற ராட்சசர்கள் விஷயத்தில் மகாத்மாவான உம்மால் தயை பண்ணுவாருமாறே ஒருவராலும் அபராதம் செய்கிறார்கள் இல்லை என்பதில்லை. ஆகையினாலே அப்படி சொன்ன பிராட்டிய திருவமர்மார்வன் திருக்கடித்தானத்தை மறிய உரைகின்ற மாயப்பிரான் உள்ளும் தோறும் தித்திப்பான். பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் செய்கின்ற திருமார்பை உடையனாய் திருக்கடித்தானத்தை மருவி உறைந்து கொண்டும் என் பக்கலிலே ஆச்சரியமாம்படி ஈடுபட்டிருக்கும் அவனானை நினைக்கும் தோறும் எப்பொழுதெல்லாம் ஆழ்வார் திருக்கடித்தானத்தையும் பெருமானை அனுபவிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் புதியனாய் இனியனான் ஆயிற்று என்று இந்த பாசுரத்தினுடைய அனுபவத்தை அனுபவித்து முடித்து 4ஆம் பாசுரத்திலே மாயப்பிரான்
எனவல் வினை மாய்ந்தரா நேசத்தினால் நெஞ்சம் நாடு குடிகொண்டான் தேசத்தமரர் திருக்கடைத்தானத்தை ஆசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானே. இந்த பாசுரத்தினுடைய திருக்கடைத்தானத்தை கோயில் கொண்டான், நேசத்தினால் நெஞ்சம் நாடு குடிகொண்டான் என்கிற 2 பதங்களை கடாட்சித்து அவதாரி அருள்கிறார் நம்பிள்ளை. அதாவது திருக்கடைத்தானத்தை பகல் இருக்கை மாத்திரமாக திருப்படித்தானத்தை பகல் இருக்கை மாத்திரமாக கொண்டு அன்பின் மிகுதியாலே என் மனத்தையே எப்பொழுதும் வசிக்கும் இடமாக கொண்டான் இயங்குகிறார். இந்த பாசுரத்தினுடைய சாரம்: ஒளியை உடைய நித்தியசூரிகள் எழுந்தருள் இருக்கின்ற வாசனையை உடைய சோலைகள் சூழ்ந்த திருக்கடைத்தானத்தை நிலபெற்ற கோயிலாக கொண்டு நித்தியவாசம் செய்கிற மாயப்பிரான் என்னுடைய கொடிய வினைகளை எல்லாம் வாசனையோடே அழியும்படியாக அன்போடு என் நெஞ்சமாகிய நாட்டினை பரமபதத்தை போல குடியிருப்பதாக கொண்டார். மாயப்பிரான் ஆச்சரியமான 2 காட்டுகிறார் நம்பிள்ளை. ஆச்சரியம் மாயப்பிரான் என்பதற்கு 2 அர்த்தம். ஆச்சரியமான குணங்களை உடையவன், ஆச்சரியமான செயல்களை உடைய இந்த எம்பெருமான். அவன் யார்? உபகாரகன். பிரான் என்றால் உபகாரகன். இந்த 2 விதமான உபகாரங்களை செய்தான். எம் வல்வினை மாய்ந்தரா மேல் திருவாய்மொழியில் 8ஆம் பத்து 4ஆம் பதிகத்தில் மாயக்கூத்தாவில் உண்டான துயரத்தை தகுதியாக அதனால் பொருள் அருளி செய்கிறார். அதற்கு மேலே தன்னை பிரிந்து நான் பட்ட கிளேசமெல்லாம் நசித்து போகும்படி என்றது. மாயக்கூத்தா 8ஆம் பத்து 5ஆம் பதிகத்தில் காணவாராய் என்று முதல் பாசுரத்திலே என்றபடி என்று கண்ணும் வாயும் துவர்ந்து விட்டம் பட்ட விடாய் எல்லாம் வாசனையோடே போகும்படி பண்ணினான். நேசத்தினால் தான் என் பக்கல் செய்த அன்பினாலே. நெஞ்சம் நாடு அணு அளவினதான நெஞ்சம் ஒரு நாடு ஆனவாறு எங்கனம் ஒரு கேள்வி கேட்டோம். ஒரு நெஞ்சம் என்றால் சின்ன பகுதி தானே, அது எப்படி ஒரு நாடாக ஆகித்து? அதுக்கு பதில் சொல்றார்: கலவியிலும் பிரிவியிலும் ஒரு பர்வதத்தை போலே ஆக்கினான் ஆயிற்று. இவர் திருவுள்ளத்தை, ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை பர்வதம் போலே நினைத்தான், பர்வதத்தை போலே ஆக்கினான். அதாவது கலவியினாலும் பிரிவினால் 2த்தினாலே வினாதான். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பெருமான் ஆழ்வாரோடு கலந்தான். ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை பர்வதமாக எண்ணினான். குடிகொண்டான். எப்படி குடிகொண்டான்? பரிஜரங்களோடு நித்தியவாதம் பண்ணான் என்றான். தன்னுடைய பரிஜாரங்களும், அதாவது பிரிபிராட்டியா சமேத எல்லா பிராட்டிமார்களும் நாச்சிமார்களும் அப்படி இருக்கக்கூடிய இருப்பை அதற்கு பிரமாணம் காட்டார். அரவத்தமிழினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவைந்தானும் அகம்படி வந்து புகுந்தும் பறவை திரை பரமோத பள்ளி கொள்கின்ற பிரான். இது பெரியாழ்வார் திருவிழா 5ஆம் பத்து 2ஆம் பதி 10ஆம் பாசுரத்திலே தேசத்தவரர் திருக்கடைத்தானத்தை நித்தியானுபவம் பண்ணுகையால் உண்டான தேஜஸ் ஒளியை உடைய நித்தியசூரிகளுக்கு தேசமுடையாய் திருப்பாவையிலே அப்படி அடையத்தக்கதான திருக்கடைத்தானத்தை வாசப்பொழில் மண்ணு நல் வாசத்தையுடைய சோழர்களோடே கூடின தேசத்தமரர் திருக்கடைத்தானத்தை கோயில் கொண்டான். நேசத்தினால் நெஞ்சம் நாடு குடிகொண்டான். அவரெல்லாம் விரும்பும்படியான திருக்கடைத்தானத்தை கொண்டான், இருப்பிடமாக கொண்டான். ஆனால் அவன் என்ன பண்ணான்? என்னுடைய நெஞ்சம் நாடு குடிகொண்டான். நேசத்தினால் அன்வயம் இப்படி எப்படி பாசத்தை அன்வயிச்சு காட்டார் நம்பிள்ளை. தேசத்தவரர் வாசப்பொழில் மண்ணு திருக்கடைத்தானத்தை மன்னி பொருந்தி கோயில் கொண்டானாகிய மாயப்பிரான் வினைமாய்ந்தர என்னுடைய வினைகளெல்லாம் போக்கி வினைமாய்ந்தர நெஞ்சம் நாடு குடிகொண்டான் என்று இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். 5ஆம் பாசுரம். கோயில் கொண்டான் தன் திருக்கடைத்தானத்தை
கோயில் கொண்டான் அதனோடு மென்னஞ்சகம் கோயில்கொள் தெய்வமெல்லாம் தொழார் வைகுந்தன் கோயில் கொண்டார் உடக்கூத்தவம்மானே. இந்த பாசுரத்திலே முதல் 2 அடிகளை பார்த்து கடாட்சித்து அவதாரி அருளுகிறார் நம்பிள்ளை. என் பக்கல் உண்டான மிக்க காதலாரே திருக்கடித்தானத்தோடே கூட என் மனத்திலே புகுந்தருளினான் என்கிறார். திருக்கடித்தானத்தை மட்டும் இல்ல, திருக்கடித்தான திவிதேசம் மட்டுமல்ல, அந்த கோயில்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஆழ்வாஹயத்திலே வந்து புகுந்து நின்றான். இந்த பாசுரத்தினுடைய சாரம், ஒவ்வொரு கோயிலே தங்கியிருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் அவரவர்கள் தெய்வங்கள் இருக்கா, அவரோட கோயிலாக இருக்கணும். அந்த தெய்வங்கள் எல்லாம் தொழும்படியாக ஸ்ரீ வைகுண்டலோகத்தை கோயிலாக கொண்ட குடக்கூத்து ஆடிய அம்மான். அப்ப வைகுண்டனாக யாருக்கிறன? குடக்கூத்து ஆடிய அம்மான். இதைத்தான் திருவங்கை ஆழ்வார் தம்முடைய பாசுரத்திலே வைகுண்ட விண்ணகரத்தை அனுபவிக்கக்கூடிய திருவங்கை ஆழ்வார் அங்கே குடக்கூத்தாடின எம்பெருமானையும், குடக்கூத்து என்கிற ஒரு திவிதேச குடக்கூத்தர் என்று திருநாங்கூரிலே ஒரு திவிதேசம் இருக்கிறது, அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். குடக்கூத்து ஆடிய அம்மான் திருக்கடித்தானத்தை தனக்கு கோயிலாக கொண்டான். திருக்கடித்தானத்தோடே கூட வந்து என் நெஞ்சினை கோயிலாக கொண்டான். குழுத்தவம் குடக்கூத்தவம்மான் கோயில் கொண்டான் என்க. கோயில் விமானங்கள் தெய்வம் நித்தியசூரிகள். அப்படி திருக்கடித்தானத்தை தன் கோயில் கொண்டான். திருக்கடித்தானத்தை தன் வாசஸ்தலமாக இருப்பிடமாக உகந்தருடைய நிலமாக கொண்டான். திருக்கடித்தானத்தை தனக்கு அசாதாரணமான கோயிலாக கொண்டான். அதனோடு நெஞ்சகம் கோயில் கொண்டான். அழகா ஒரு வாக்கியம் காட்டார் நம்பிள்ளை. செருப்பு வைத்து திருவடி தொழுவாரை போல ஆக ஒண்ணாது. கோயிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், வாசல்ல அன்னைக்குதான் வாங்கியிருக்கோம் ஏதோ ஒரு செருப்பு, அதை வாசல்ல வச்சுட்டு பெருமாளை சேவிக்க போறோம். ஆனால் பெருமாள் மேல நம்முடைய புத்தி இருக்கிறது இல்ல, வாசல்ல இருக்கிற செருப்பு மேலே. என்னடாது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது, நீதான் வாங்கினோம், பூதா வாங்கினோம், உபயோகப்படலையே இன்னும் அப்படின்னு செருப்பை வைத்து பெருமாளை தொழுவது போலே என்று திருக்கடி அப்படி இருந்துட்டு என்ன பண்றாங்க, திருக்கடித்தானத்தை விட்டுட்டு ஆழ்வார் நெஞ்சில வந்தா என்ன ஆகும், திருக்கடித்தானத்தை விட்டுட்டோமேன்னு எம்பெருமான் கவலை கொள்வார். அதனால என்ன பண்ணா, திருக்கடித்தானம் திவ்யதேசத்தையும் சேர்த்து அந்த கோவிலையும் சேர்த்து அந்த ஊரையும் சேர்த்து தானும் ஆழ்வாரோடே கலந்தான். என் நெஞ்சிலே புகுந்தருளினான். கோயில்கள் தெய்வமெல்லாம் தொழ வைகுந்தம் கோயில் கொண்டார். ஓரோ கோயில்கள் உண்டால் இருக்குமென்றோ திருவடி திருவனந்தாழ்வான் சேனை முதலியார் இவர்கள் தொழும்படி ஸ்ரீவைகுண்டத்தை தனக்கு கோயிலாக கொண்ட எம்பெருமான். குடக்கூத்தவம்மான் கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து குடக்கூத்து ஆடினான். அவன் யாரு? பர்வத்தில் இருக்கிற யாரு? குடக்கூத்த அம்மான். குடத்தை மேலே நர்த்தனமாடுகின்ற அந்த எம்பெருமான். குடக்கூத்து ஆடின சிரமம் எல்லாம் தீரும்படி திருக்கடித்தானத்தை கோயிலாக கொண்டான். அதில் அவர் ஆழ்வார் காட்டார், அம்பெருமான் எல்லா திவிதேசங்களிலும் இருக்காவணும். அந்த திவிதேசத்தெம்பெருமான் ஸ்ரீரங்கத்துல எல்லா திவிதேசத்தெம்பெருமான்களும் வந்து இரவு தங்கி கார்த்தால புறப்பட்டு போவார்களாம். அதைத்தான் இங்கே ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்று மடலிலே காட்டுகிறார் ஆழ்வார். அதான் சிரமகத்தை தீர்க்க வேண்டுமானால் ஒரு குளிர்ச்சியான பிரதேசம், சோலைகள் நிறைந்த மலைகள் நிறைந்த ஒரு மலர்கள் நிறைந்த தோட்டத்துக்குள்ளே நடந்து கொண்டு சென்றால் சிரமம் தீருமல்லவா? அதுபோலே திருக்கடித்தானத்தை வந்து நின்றான். அந்த சிரமம் தீருவதற்காக என்னுடைய திருவுள்ளத்திலே என்னுடைய உள்ளத்திலே வந்து குடியேறினான். அதனோடு கூட என் மனத்தினை தனக்கு கோயிலாக கொண்டான். உடனே கேள்வி கேட்டோம் நம்பிள்ளைய, திருக்கடித்தானத்தோட தம் நெஞ்சினை கோயிலாக கொள்ள கூடுமோ, அப்படியே கொள்ள முடியுமா என்று கேட்க பதில் காட்டுகிறார் நம்பிள்ளை. கீழே அனுபவிச்ச பாசம் அரவத்தமிழேனோடும் அழையாபார்கடலோடும் அரவிந்த பாவையும் தான் அகம்படி வந்து புகுந்து என்று பெரியாழ்வா பாசுரத்தை போல வந்து புகுந்தான்.
உடனே இன்னொரு கேள்வி கேட்டோம். திருக்கடித்தானத்தோட இவர் திருவுள்ளத்திலே நித்தியவாசம் செய்வதற்கு கருத்து யாது? கீழே சாதன சாத்தியம் ஆச்சாரியத்திலே அழுமனார் பெருமாள் நாயனார் அனுபவித்தோம் அல்லவா? அதுபோல திருக்கடித்தானத்தின் நிலை என்னை பெருகைக்காயாலே, என்னை பெருகைக்காக திருக்கடித்தானத்திலே நின்றார். சாத்தியம் கைப்பட்டால் சாதனத்தில் இழிவார் இல்லையாயிருக்க. அது ஒரு காரியத்தை சாதனத்தை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணி அதனாலே பலன் பெரு சமயத்திலே அந்த என்ன சாதனமோ அந்த சாதனத்தை மறந்து விடுவார்கள் அல்லவா? அதுபோல சாத்தியம் எது ஆழ்வாருக்கு எம்பெருமானுக்கு திருக்கடித்தான எம்பெருமானுக்கு சாத்தியம் எது, என்னை பிராப்தியம் எது? என்னுடைய திருவுள்ளம். அதுக்கு என்ன இது? என்னை பெருத்து அந்த திருக்கடித்தானத்திலே நின்றான். இப்ப அது சாதனம், ஆழ்வாருடைய திருவுள்ளம் சாத்தியம். இந்த சாத்தியம் கைப்புகுந்தவாறே சாதனத்தை கவலைப்பட வேண்டாமே என்று இவ்விடத்திலே சாத்தியம் சாதனத்தை பெறுவது சாதனம் கருவி. இதுதான் ஆச்சாரியத்திலே அழுமாள பெருமாள் நாயனார் காட்டார். ஆக என்னுடைய திருவுள்ளத்திலே குடியேறினான், கோயில் கொண்டான் என்று அனுபவித்து முடித்தார். 5ஆம் பாசுரத்தில் 6ஆம் பாசுரம். ஓ தவம்மா கொடிய நிடர்மொத்தவும் மாய்த்தவம்மா மதுசூதனமானுரை ஓத்தபொழில் தன் திருக்கடித்தானத்தை ஏத்தனில்லா உரிக்கொள்மின் இடர. இந்த பாசுரத்தில் அவதாரியில ஒரு கேள்வி கேட்டு இதுவரை 5ஆம் பாசுரம் வரையில் ஆழ்வார் தான் பெற்ற லாபத்தை கொண்டாடினார், சொலாபத்தை பேசி தலை காட்டினார். இப்படிப்பட்ட இன்பத்தை, நான் பெற்ற இன்பத்தை இவர்கள் உலகமெல்லாம் இழந்து கிடக்கிறார்களே என்று இந்த பாசுரத்திலே பரோபதேசம் பண்ணுகிறார். ஆகுமா தம்முடைய மிக்க பிரீத்தியாலே திருக்கடித்தானத்தை எல்லாரும் அடையுங்கோள், குறிக்கொள்வின், உங்கள் குள்ளத்திலே குறிக்கொள்ளுங்கோள், எல்லாரும் சென்று எம்பெருமான் அதாவது திருக்கடித்தானத்தை எல்லாரும் அடையுங்கோள் என்கிறார். இதனை கொள்மின் என்று பதம் கடாட்சித்து சாரம். இந்த பாசுரத்துடைய சாரம். குடக்கூத்து ஆடிய அம்மானும் கொடியேனுடைய துன்பம் முழுதினையும் அழித்த அம்மானும் மதுசூதரனாகி அம்மானுமாகிய 3 விசேஷணங்களுக்கு இருந்தால் கூத்தவம்மான் என்று குடக்கூத்தாடிய அம்மானும் கொடியேன் இடர்முத்தவும் என்று கொடியேனுடைய துன்பம் முழுதினையும் அழித்த அம்மானும். அம்மான் என்றால் பிரான் என்றால் உபகாரகன் என்று அர்த்தம். அம்மானும் மதுசூதனாகிய அம்மானுமாகிய பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற மலர்ந்திருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த குளிர்ந்த திருக்கடித்தானத்தை துதித்த அளவிலே துன்பம் முழுவதும் நிற்காதாம். இதனை நினையுங்கோள் என்கிறார். பூத்தவம்மான் மனத்தினை கொள்ளை கொள்ளுகிறாகிய செயல்களை உடைய எம்பெருமான். கொடியேன் மகா பாபியான என்னுடைய இடர்மொத்தவும் மாய்த்தவம்மான் தன்னை பிரிந்து நான் பட்ட கிளேசத்தை எல்லாம் வாசனையோட போக்கின என் சுவாமி. நான் அவரை பிரிந்திருக்கிறேனோ அந்த வாசனைகளை எல்லாம், அந்த பிரிந்த துன்பத்தை எல்லாம், விஸ்லேஷ விசனத்தை எல்லாம் பூர்த்தியாக போக்கினான் என் சுவாமி. மதுசூத அம்மானுரை பகைவர்களை அழிக்கும் தன்மையினால் எம்பெருமானை நித்தியவாசம் செய்கின்ற தேசம். போத்த பொழில் அவன் நித்தியவாசம் செய்கையாலே எப்பொழுதும் மலர்களோடு கூடின பொழில். அவன் நித்தியவாசம் செய்தால் எப்பொழுதும் பூத்த பொழிலாக இருக்க வேண்டுமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்டோம் நம்மளே. அதுக்கு பதில் சொல்லார். திருவருளாகிய மழை மாறில் அன்றோ பூக்கள் மாறுவது. எம்பெருமானுடைய அருள் பொழிந்துட்டே இருக்கும் பொழுது அந்த அருள் மழையிலே நனைந்த பூக்கள் எல்லாம் எப்படியாவது வாடுமோ? எப்படி பூக்கள் மாறுவது? பூத்தமிழில் எய்கையா என்கையாரே இனிமையாலே ஒத்திருக்கிறது. இனிமையான சோலைகள் பூக்கள் பூத்த புஷ்பங்கள் போத்த திருக்கடித்தானத்தை தன் திருக்கடித்தானத்தை தன்
என்பது 3 சுழிகின் அப்படின்னா தன் என்றால் குளிர்ச்சி தன்மை அப்படின்னா குளிர்ச்சி உடையதான் தன்மை. அந்த குளிர்த்த திருக்கடித்தானத்தை அந்த சிரமத்தை போக்குகின்ற திருக்கடித்தானத்தை ஏத்தனில்லா கேள்வி கேட்டோம். இந்த இடத்துல சுவாமி இனிமையால் ஏத்தினால் இடர் போகுமோ? எம்பெருமானை ஏத்துகின்றோம் சுவாமி, ஆனால் இடர் போகுமோ? நம்முடைய இடரெல்லாம் தீருமோ என்று கேள்வி கேட்டோம். அதற்கு பதில் சொல்லுகிறார் ஆழ்வார். சும்மனாதே கைவிட்டோடம் குறிக்கொள்மின் சும்மனாதே. என்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில 5ஆம் 10 4ஆம் 10 3ஆம் பாசம். சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே என்று அந்த பாபங்கள் எல்லாம் இனியதனை செய்ய இடரானது நமக்கு இது தேசம் அன்று என்று ஓடிவிடும். இதனை ஓலக்க வார்த்தை ஓலக்கம் என்றால் கூட்டத்தில் சொல்லப்படும் வார்த்தை என்று இராமல் புத்தி பண்ணுங்கள். ஏதோ ஆழ்வார் சொன்னார் என்று நீங்கள் கூட்டத்தில் சொன்னார் நினைச்சு இருக்காதீங்கோ. நிச்சயமாக எம்பெருமானை நினையுங்கோள். திருக்கடித்தானத்துறை எம்பெருமானை நினையுங்கோள். உங்கள் துயர்களெல்லாம் துன்பமெல்லாம் அவனை பிரிந்திருக்கக்கூடிய துன்பமெல்லாம் போகும் என்று காட்டினார் இந்த 6ஆம் பாசுரத்திலே. 7ஆம் பாசுரம். கொள்மில் இடர்கடா உள்ளத்து கோவிந்தன் மண்வேள் முழுது மடந்தாம் தாமரை மன்னவர்தாம் தொழா வானவர்தாம் வந்து நன்னு திருக்கடைத்தான நகரே. இந்த பாசுரத்திலே இடர்கட உள்ளத்து கொள்மின் என்பதை வைத்து என்கிற பதத்தை கடாட்சித்து அவதாரி உங்கள் துன்பம் நீங்குவதற்கு ஏத்த வேண்டாம். உங்கள் துன்பம் போகணும்னு நினைச்சென்று நீ ஏத்த வேண்டாம். திருக்கடித்தானத்தை நெஞ்சாலே நினைத்தாலே துன்பங்கள் போகும். துன்பங்கள் போகணும்னு நினைக்க வேண்டாம். திருக்கடித்தானத்தை நினைச்சாலே உங்களுடைய துன்பங்கள் போகும் என்றும் இந்த பாசுரத்தினுடைய அவதாரி. இந்த பாசுரத்தினுடைய சாரம் கோவிந்தனுடைய மண்ணுலகம் விண்ணுலகம் முழுதனையும் அளந்த ஒள்ளிய தாமரை போன்ற திருவடிகளை மக்கள் தொழுது நிற்க நித்தியசூரிகள் வந்து சேரும்படியான திருக்கடித்தானமாகிற நகரத்தை உங்கள் துன்பமெல்லாம் நீங்கும்படி மனத்திலே கொள்ளுங்கோள். இடர்களா திருக்கடைத்தான நகர் உய்ய கொள்மின் உங்கள் எல்லா துன்பங்களும் போகும்படியா திருக்கடித்தானத்தை மனத்தாலே நினையுங்கோள். கோவிந்தன் சர்வ சுலபனானவனுடைய கன்றனே தினுதுகந்த காடாய் எண்ணம் என்று ஆழ்வார் சொல்வது போல சர்வ சுலபனாவனுடைய மண்ணின் முழுதமடந்த தாமரை ஒரு தாமரை பூவை கொண்டாயிற்று பூமியையும் வானகத்தையும் அளந்து கொண்டது. அதாவது திருவடியை தாமரையாக இங்கே உபயோகிக்கிறார். அதற்கு மேலே மன்னவரதாம் தொழா இடக்கை வழக்கை அறியாத பூமியில் உள்ளவர்கள் தொழ. இது யார் இங்கே சொல்லப்படுகிறது? ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய பெருமக்கள். பரமபதம் நித்தியசூரிகளுக்கேயாக அழகான ஒரு வார்த்தை காட்டார். பரமபதம் நித்தியசூரிகளுக்காகேயாக இருக்குமாறு போலே உகந்தரளின திவ்யதேசம் சம்சாரிகளுக்காக இருக்கை. அங்கே பரமபதம் நித்தியசூரிகளுக்கு நமக்கெல்லாம் இந்த உலகில் வாழ்வதற்கெல்லாம் சம்சாரிகளுக்காக இருக்கை திவ்யதேசங்கள். வானவர் தாம் வந்து நன்னு சம்சாரிகளுக்காக நிற்கிற இடத்தில் வானவர்கள் வருவான். ஏன் நமக்குன்னா பெருமாள் நமக்குன்னு கொடுத்தார். சம்சாரிகளுக்கு இது பெண்ணவர்களுக்கு தான் நித்தியசூரியர்களுக்கு தான் பரமபதற்கே அங்க போக வேண்டியதானே, அவாயே இங்க வரார் அப்படின்னா சம்சாரிகளுக்கு முகம் கொடுத்த நிற்கை நீர்மையானவன் நினைத்து நித்தியசூரிகளும் வந்து கிடக்கும்படி எம்பெருமாட நீர்மையை பார்த்தார்கள். ஐயோ இந்த சம்சாரிகளுக்கும் முகம் கொடுத்து நிற்கிறாரே என்று அந்த ஆச்சரியத்தை காண நித்தியசூரிகள் வந்தார்கள். திருக்கடைத்தான நகரை
கொள்மின் இடர்களா உள்ளத்து இங்குள் சுவாமி உடனே கேள்வி கேட்ட நம்பிள்ளையர், சுவாமி இங்குள்ளார் அங்கு போகிறார்கள் எங்க? பரமபதம். யாரு? சம்சாரிகள் ஆச்சாரிய உபதேசத்தாலேயோ அல்லது பகவத் கடாட்சத்தினாலேயோ இங்கேருந்து பரவத்துக்கு போறார். பரவத்தில் இருக்கிற நித்தியசூரிகள் இங்க வரா. இது என்ன சுவாமி இப்படி ஆகுமா கூடுமா? அதாவது இங்குள்ளார் அங்கும் அங்குள்ளார் இங்கும் வருவது போவது சொல்கிறேன், அது எதற்காக என்று கேள்வி கேட்டோம். அதுக்கு நம்பிள்ளை சொல்றார், இங்குள்ளார் யாரு? நம் சம்சாரிகள். இங்குள்ளார் அங்கு போவது அவன் மேன்மையை காண, அவருடைய பரத்துவத்தை மேன்மையை காணுவதற்கு இங்கே இருப்பவர்கள் அங்கே போறார். அவர்கள் அங்குள்ளவர்கள் இங்கு வருவது எம்பெருமானுடைய சீல குணத்தை அனுபவிப்பதற்காக. அப்ப சம்சாரிகளுக்கு மேன்மை குணம் பரமபதம், எங்க நித்தியசூரிகளுக்கு எம்பெருமானுடைய நீர்மை சீலகுணம் இங்கு அனுபவிப்பதற்காக வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் என்று 7ஆம் பாசுரத்திலே காட்டினார். 8ஆம் பாசுரம், நகர்கள் பலை சிறந்தெங்கும் வானில் நிலம் கடல் முத்தமெம்மாயற்கே ஆனவிடத்து என் நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் தனதாய பதியே. இந்த பாசுரத்தினுடைய அவதாரியை அழகா காட்டார். பாசுரம் முழுவதையும் கடாட்சித்து அவதாரிகை. அவனுக்கு வேறுபட்ட சிறப்பினையுடைய நகரங்கள் பலவும் உண்டாயிருக்க செய்து, அவனுக்கு சிறப்பு சேருகின்ற திவிதேசங்கள் பலவும் இருந்தாலும் நகரங்கள் பலவும் இருந்தாலும் என்னுடைய நெஞ்சையும் திருக்கடி தானத்தின் இடமாக விரும்பி இருக்கான் எம்பெருமான். என்னுடைய நெஞ்சு திருக்கடித்தான் எல்லா திவிதேசங்கள் உகந்த திவிதேசங்களும் இருந்தாலும் என்னுடைய நெஞ்சும் திருக்கடி தானத்தை தான் மிகவும் விரும்பி உள்ளே இருக்கிறான் என்று தாயத்தால் வந்த, இந்த தாயம் அழகா ஒரு வார்த்தை காட்டால், தாயத்தால் வந்த, தாயம் என்றால் முறையாக வந்தது. அதனாலதான் அந்த தாயாதிகள் பணம் சொத்து தாயாதிகள் சொல்லுவோம் இல்லையா? அப்ப தாயாதிகள் முறையாக வந்தது. இந்த பாசுரத்தினுடைய சாரம் என்ன? பரமபதம் என்ன? இந்த உலகம் என்ன? திருப்பார்கடல் என்ன? ஆகிய எல்லா இடங்களிலும் மேன்மை பெற்று விளங்குகின்ற தலங்கள் முழுவதும் என் மாயவனுக்கே வசிக்கும் நகரங்கள். ஆனாலும் கூட என்னுடைய மனமும் திருக்கடித்தானமும் தன்னுடைய தாயப்பதிகளாகும். தாயப்பதிகள் தர சிறந்தெங்கும். இந்த தாயப்பதியே தனதாயப்பதியே ஆச்சாரியத்திலே வார்த்தை எடுக்கும்போது சாதன சாத்தியம் வளர்வது தாயப்பதியே என ஆழ்வார் பாசுரத்திலே தாயப்பதியில் வந்திருக்கிறதுனால ஆச்சாரியத்திலே அய்மான பெருமாள் நாயனார் தாயப்பதி என்று காட்டுகிறார். அதுபோல ஆனாலும் கூட என்னுடைய மனம் திருக்கடித்தானம் தன்னுடைய தாயம்பதிகளாகும். வானின் நிலங்கடல் நெங்குமெங்கும் தலைச்சிறந்த தான நகர்கள் மூன்றும் முத்தும் எனமாயற்கே ஆணையிடத்தும். இந்த பாசுரத்திலே வானில் நிலங்கடல் முத்தும் எம் மாயற்கே தலைச்சிறந்த தான நகர்கள் முத்தும் என் மாயற்கே ஆணை இழத்தும் என்று அண்மையை காட்டுகிறார். மேலுலகங்களிலேயும் பூமியிலேயும் கடலிலேயும் கண்ட இடமெல்லாம் மிகவும் சாக்கியமான இருப்பிடமான நகரங்களை முற்றும், அந்த நகரங்களிலே என்ன பிரீத்தியை வைத்தானோ அதனை முற்றும் என் பக்கலிலே காதலை உடையவனான ஆச்சரியத்தை உடையவனுக்கு ஆளாயிருக்க செய்தேயும் என் நெஞ்சம் திருக்கடித்தான நகரும் தனதாயப்பதியே. என் நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் தனக்கு தாயமாக கிடைத்த இடமாக எம்பெருமான் நின்றான். ஆக மற்ற இடங்களிலே எம்பெருமான் இருப்பதற்கும் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை கொள்வதற்காக திருக்கடித்தானத்திலே இருப்பதும் திருக்கடித்தானத்துள்ளே இருக்கிற எம்பெருமான் திருக்கடித்தானம் எல்லாம் சேர்ந்து ஆழ்வார் ஹிருதயத்திற்குள்ளே புகுந்து அனுபவித்து நின்றான். நான் அனுபவிக்க பெற்றேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. 9ஆம் பாசுரம். தாயப்பதிகள் பல சிறந்தெங்கும்
மாயத்தினால் மன்னிவே திருந்தாருரை தேதத்தமரல் திருக்கடித்தானத்துள் ஆயர்கதிபதி அற்புதன் தானே. இந்த 9ஆம் பாசுரத்திலே எங்கும் எங்கும் தலைச்சிறந்த தாயப்பதிகள் ஆக 3 திருக்கடித்தானத்துள் மாயத்தினால் மன்னி வீத்திருந்தான் என்கிற பதங்களை கடாட்சித்து அல்லாத திருப்பதிகள் எல்லாம் அவனுக்கு அப்படியே அன்றோ என்னில் கேள்வி கேட்டோம். ஏன் சுவாமி, திருக்கடித்தானத்தை பிரதானமாக சொன்னீர், சரி, தேவருடைய திருவுள்ளத்தை குடிபுகுந்தான், சரி, அப்ப மற்ற திவிதேசங்களிலே மற்ற இடங்களிலே எழுதி இருக்கிறானே, அப்படி அன்றோ எல்லாம் அவனுக்கு அப்படிப்பட்ட உகந்த நிலங்கள் தானே பொதுவா பேரு. அப்படி இருக்க அது அப்படியே ஆகிலும் அது நீ சொல்லலாம், சரி, அப்படியே ஆகிலும் என்னோட கிட்டுகைக்கு உறுப்பான நிலம் என்று திருக்கடித்தாளத்திலே மிக்க காதலனானான். எல்லா இடத்துலையும் இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஹிருதயத்திற்குள்ளே பூந்து ஆவிர்பை உள்ளே புகர வேணும் என்றால் திருக்கடித்தானத்திலே வந்து நின்றான் என்று இந்த பாசுரத்தினுடைய அவதாரி. இந்த பாசுரத்தினுடைய சாரம், தாய நகரங்களாகிற எல்லா இடங்களிலும் தனது இச்சையாலே நிலை பெற்று உயர்வு தோற்றா எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமான், ஒளியோடு கூடிய நித்தசூரிகள் வந்து தங்கியிருக்கக்கூடிய திருக்கடித்தானத்தில் உலவுகின்ற ஆயர்கதிபதியாகிய அற்புதன் ஆவான். தலை சிறந்த தாயப்பதிகள் எங்கும் எங்கும் மிகவும் வேறுபட்ட சிறப்பை உடையதாய் பழையதாய் வருகிற தலங்கள் எங்கும் மாயத்தினால், காதலாலே இச்சையாலே. மாயம் என்பது இவ்விடத்திலே ஒன்று இச்சையிலே ஆதல் அல்லது காதலாலே ஆதல் எண்ணுதல். மாயை என்ற பதம் இச்சை என்ற பொருளில் வருவதற்கு பிரமாணம். மாயா வயனம் ஞானம் என்பது சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அதாவது மாயா வயனம் ஞானம் என்றால் காதலாலே இச்சையாலே வந்த இடம் என்று அர்த்தம். மாயத்தினால் மன்னிவி திருந்து மன்னுதல் என்றால் பொருந்தி வர்த்தித்தல். விரும்பி தன் ஐஸ்வர்யம் எல்லாம் தோற்றும்படி இருந்தருளினவன் அல்லது ஐஸ்வர்யத்தால் வந்த வேறுபாடு தோற்ற இருந்தவன் என்னுமா. உரை நித்யவாதம் செய்கிறார் கேசத்தமரர் திருக்கடித்தானத்துள் ஒளியை உடைய நித்தியசூரிகளுக்கு அடையத்தக்க பூமியான திருக்கடித்தானத்துள் ஆயர்கதிபதி ஆயர்குலத்தினால் வந்து அவதரித்து அவர்களுக்கும் தலைவனானவன். அற்புதன் ஆச்சரியமான படிகளை உடையவன். அற்புதன் உகந்தருடைய திவிதேசங்கள் எல்லாவற்றிலும் விருப்பம் உண்டாகிலும் என்னை பெறுவதற்காக திருக்கடித்தானத்திலே மேன்மையையும் நீர்மையும் எல்லாம் பிரகாசிக்க நின்றான் எம்பெருமான். இது அனைத்தும் என்னை பெருகைக்காக என்று ஆழ்வார் பாசுரத்திலே காட்டி அனுபவிக்கிறார். 10ஆம் பாசுரம். அற்புதன் நாராயணன் அறிவாமனன் நிற்பதம் மேவியிருப்பதன் நெஞ்சகம் நற்புகழ் வேதியர் நான் மறை நின்னதில் கற்பகச்சோலை திருக்கடித்தானமே. சோலை திருக்கடித்தானத்து நாராயணன் நிற்பதும் மேவி இருப்பதும் என் நெஞ்சுடே என்ற பதத்தை கடாட்சித்து என்னை பெருமளவும் திருக்கடித்தானத்திலே நின்றான். என்னை பெறுகின்ற வரையில் திருக்கடித்தானத்திலே நின்றான். என்னை பெற்ற பின்பு நிற்பதும் இருப்பதும் என் நெஞ்சுடே என்கிறார் இப்பாசுரத்தினுடைய சாரம். அற்புதம் நாராயணன் அரி வாமனனுமான பெருமான் பொருந்தி வீற்றிருப்பது என்னுடைய நெஞ்சமே ஆகும். நல்ல புகழ் நிறைந்த பிராமணருடைய 4 வேதங்களும் நிலை பெற்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற கற்பகச்சோலை சூழ்ந்த திருக்கடித்தானம் என்னும் நகரமாகும். நாராயணன் தன் உடமையை விட்டு கொடாத வாத்சலன். வத்சலன் என்ற வாத்சல்யம் உடையவன், அன்பை உடையவன்.
4 பதங்கள் நாராயணன். அடுத்தது அரி, அடியாருடைய விரோதிகளை அழிக்கின்ற ஆற்றலுடையவன். வாமனன், தன்னை சிறுக விட்டு அடியாருடைய விருப்பங்கள் அனைத்தையும் முடிக்கும்படி தன்னை சின்ன உருவமாக போய் அடியாருடைய விருப்பங்களை எல்லாம் அனைத்தையும் முடிக்கும் அற்புதன். இப்படிகளாலே ஆச்சரியத்தை உடையவன். நற்புகழ் வேதியர் நான்மறை நின்னதிர் கற்பகம் சோலை திருக்கடித்தானம். அதாவது இப்ப இடத்துல இந்த வேதத்திற்கு புகழாவது எது அப்படின்னு கேட்கிறார். வேதியர் புகழுக்கு நன்மை எது எனில் வேறு ஒரு பிரயோஜனத்தையும் விரும்பாமை, எம்பெருமானை அனுபவிக்க ஒன்றே பிரயோஜனம் என்று இருப்பவர்கள் அனன்ய பிரயோஜனர் என்றும் புகழை உடைய வைதிகராலே உச்சரிக்கப்படுகிற 4 வகை வேதங்களும் ருக்யஜு சாம அதர்வ வேதங்களும் முழங்கிக் கொண்டிருக்க கற்பக வடிவை வனத்தை உடைய திருக்கடித்தானத்திலே அவன் நிற்பது. அனன்ய பிரயோஜன யாரே? எம்பெருமானை தவிர வேறு ஒரு பயனை கருதாதவர்கள். மேவி இருப்பதும் என் நெஞ்சகம் அல்லது மேவு. மேவுதல் என்றால் தமிழ் இலக்கிலே நம்பும் மேவும் நசையாகுமே. அதனால்தான் திரு கண்ணீர் சிறுத்தாம்பில நம்பினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே நம்பினேன் மேவினேன் என்று நம்பும் மேவும் நசை. நசை என்றால் பிரீத்தி, அளவு கடந்த காதல் என்ற அர்த்தம். அப்படி மேவி இருப்பது என் நெஞ்சகம். திருக்கடித்தானத்து 4 எம்பெருமாள். திருக்கடித்தானத்து நாராயணன், திருக்கடித்தானத்து அரி, திருக்கடித்தானத்து வாமன், திருக்கடித்தானத்து அற்புதன். இப்ப என்று நிற்ப இந்த 4ம் நிற்பதும் என் நெஞ்சம், மேவி நிற்பதும் என் நெஞ்சகம். மேவுதல் நம்பும் மேவு நசையாக நம்பினேன் மேவினேன் என்று கண்ணன் சிறுத்தாம்பிலே அருளுவது போல இவ்விடத்திலே ஆழ்வார் திருவுள்ளத்திலே வந்து குடியேறினான் என்று தான் பெற்ற அனுபவத்தை ஆய்ந்து முடித்தார் 10ஆம் பாசுரத்திலே. 11ஆம் பாசுரம். சோரைதிருக்காடித்தானத்துறை திருமாலை மதுள் குருகூர் ஷடகோபன் சொல் பாலோடமுதன்னா 1010 மேலை வைகுந்தத்து இருத்தம் வியந்தே. மேலை வைகுந்தத்து இருத்தும் வியந்தே என்கிற பதத்தை கடாட்சித்து அவதாரி. முடிவிலே இத்திருவாய்மொழி கற்றவர்கள் இதுதானே திருநாட்டிலே கொடுபோய்விடும் என்கிறார். எது? இந்த 10 பாசுரமே திருநாட்டிலே கொண்டு விட்டுவிடும் என்பது தாத்பரியம். சோலைகள் சாரம். சோலைகள் சூழ்ந்த திருக்கடித்தானத்திலே உரைகின்ற எம்பெருமான் உரைகின்ற திருமாலை மதுள்களை உடைய திருக்கடித்தானத்திலே அவதரித்த ஸ்ரீ ஷடகோபராலே அருளி செய்யப்பட்ட பாலையும் அமுதையும் போன்ற 1000 பாசுரங்களிலும் 10 பாசுரங்களிலும் எல்லா உலகங்களிலும் மேலே உள்ள பரமபதத்திலே வியக்க இருத்தம். சோலை திருக்கடித்தானத்துறை திருமாலை சிரமத்தை போக்குவதாய் காட்சிக்கு இனியதாய் சோலைகளை உடைய திருக்கடித்தானம். இந்த சோலைகள் எப்படி இருக்கு? 3 விசேஷம் காட்டுறது. சிரமத்தை போக்குகிறது. சோலைகளாலே சிரமத்தை போக்குவதல்ல, சிரமத்தை போக்குவது காட்சிக்கு இனியதான கண்ணுக்கு மிகவும் விரும்பியானதாகும். சோலையை உடைய திருக்கடித்தானத்திலே நித்தியவாசம் செய்கிற திருமகள் கேள்வனை. மதுள் திருமாலை என்பதற்கு பெருபிராட்டியார் கூட என்று அர்த்தம். மதுள் குருகூர் சம்சாரம் காரணமாக உண்டாகின்ற பாபக்கூட்டங்களுக்கு புக ஒண்ணாத அரணுடைய திருநகரி. இந்த திருநகரி எப்படி இருக்கு? பாபங்கள் எல்லாம் வந்து சேராதாம். அப்படிப்பட்ட திருநகரி. சம்சாரம் காரணமாக உண்டாகின்ற பாப கூட்டங்களுக்கு புக ஒண்ணாத அரணையுடைய திருநகரி, அதாவது ஆழ்வார் திருநகரி. சடகோபன் சொல் திருமாலை சடகோபன் சொல் என்பது
திருமாலை ஸ்ரீ ஷடகோபன் சொன்னான். இந்த திருமாலை திருக்கடித்தானத்துறை சோலை திருமாலை. அது எப்படி இருந்ததுன்னா, வால்மீகி ராமாயணம் சொன்னான் என்னமா போல. ஸ்ரீ வால்மீகி பகவான் சொல்லப்பட்ட ஸ்ரீராகவனுடைய சரித்திரத்தை என்னுமா போல. ரகுவரஜனிதம் முனி பிரணீதம். அதுக்கு மேலே பாலோடு அமுதன்ன 1000 எண்ணுதல், பாலோடு அமுதமன்ன 10 எண்ணுதல். 2 இடத்து விசேஷம் காட்டுறார். 2 பதத்தையும் சேர்த்து பாலோடு அமுதன்ன 1000 அல்லது பாலோடு அமுதன்ன 10. அண்ணா என்றால் ஊமை உருபு போலே, பாலையும் அமுதையும் ஒத்தா என்று அர்த்தம். எண்ணுதல். வாச்சியம் சொற்களின் பொருள். வாசகம் சொற்கள் அந்த சேர்த்து இருக்கின்றபடி. பால் என்றது இது ஒரு அழகான நிர்வாகம் காட்டார். ஆள வந்தார். பால் என்றது சோலை திருக்கடித்தானத்துறை திருமாலை. அமுதம் என்றது ஷடகோபன் சொல் என்ற வாசகத்தை. பால் என்பது திருக்கடித்தான திவிதேசம், அமுது என்பது ஷடகோபன் சொல் என்கிற வார்த்தை. இது அளவந்தார் நிர்வாகம் காட்டார். அழ்வாரின் செய்தி பாசத்தின் விஷயம் எம்பெருமான். அவனை பற்றிய சொல்லோ ஆழ்வார் அருளி சொல் இத்திருவாய்மொழி. இந்த அருளி செய்த இத்திருவாய்மொழி இவை 2ம் சேர்ந்தது பாலும் அமுதும் சேர்ந்தாற் போல என்றது. பால் என்றது திருக்கடித்தான தெம்பெருமானையும், அமுதம் என்றது ஆழ்வாருடைய பாசுரங்களையும் குறிக்கும் என்று அளவந்தார் நிர்வாகம். இது அளவந்தார் நிர்வாகம். அதுக்கு மேலே 2ம் இனிமை உடையது என்னும் அர்த்தத்தாலே. பாலும் இனிமையுடையது, அமுதமும் இனிமையுடையது. அப்ப அந்த இனிமையை உடையது என்ற அர்த்தத்தாலே இந்த பாலையும் அமுதையும் சொன்னார் அளவந்தார். அல்லது இந்த பால் கீழே அரும்பத்தில் பால் என்பது சரீர வளர்ச்சிக்காக, அமுதம் என்பது சரீரம் நீங்கி அனுபவிப்பதற்காக, சரீரத்தை விட்டு நீங்கிய பிறகு அனுபவிக்கக்கூடிய அமுதமாகிற எம்பெருமானை என்று அர்த்தம். அப்ப பாலு அமுதம், ஒன்று சரீர வளர்ச்சிக்கு, மற்றொன்று சரீரம் நீங்கி அனுபவிப்பதற்காக அனுபவம் அமுதம் என்று இந்த 10 பாசுரத்தை தலை கட்டுகிறார் நம்மாழ்வார். அவருடைய திருவடிகளை பற்றி அவருடைய திருவுள்ள கருத்தை அறிந்து நாமும் அவருடைய திருவடிகளை பற்றி அவர் கருத்தை உட்கொண்டு நாமும் நடப்போமாக. அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ, கடகாமன் தந்தவனோர் வாழ, மனுரகும் வாழ, மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு 100 இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பினை உங்களோடு நான் கலந்து பழகி பேசும்படியான இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ நாராயணஜீய சுவாமி திருவிழைவாரத்திலேயும் அவருடைய சந்நிதியிலேயும் அவருக்கு நிர்வாகம் பண்ணுகின்ற அனைத்து சுவாமிகள் திருவள்ளிலேயும் இந்த கைங்கரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களிடமிருந்து விடுபெறுகிறேன். சர்வாபஜாரான் க்ஷமஸ்வம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.